பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற ஒரு வலிமையான அசுரன் இருந்தான். அவன் மிகவும் வலிமை வாய்ந்தவன். தேவலோகத்தையும் மனிதர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான். தேவர்கள் அனைவரும் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் சிவபெருமானிடம் போய், இதை நிறுத்த யாராவது உதவ வேண்டும் என்று வேண்டினர். அப்போது சிவபெருமான் தன் கண்களிலிருந்து 6 கதிர்களை எழுப்பினார். அந்த கதிர்கள் 6 தாமரை தீவுகளாகச் சென்று சேர ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் முருகன். முருகனை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். அதனால் அவரை கார்த்திகேயன் என்றும் அழைக்கிறோம். அவர் சிறு வயதிலேயே யுத்தம் கற்றார். வால்மீகியும் சிவனும் அவருக்கு ஞானமும் வலிமையும் கொடுத்தார்கள். ஒரு நாள் முருகன் தனது வேலை எடுத்து சூரபத்மனை எதிர்த்து போர் புரிந்தார். அது ஒரு பெரிய யுத்தம். சூரபத்மன் பல மாறுபட்ட உருவங்கள் எடுத்தான். ஆனால் முருகன் ஒவ்வொன்றையும் வென்றான். இறுதியில் முருகன் சூரபத்மனை வென்றார். ஆனால் அவர் கொல்லவில்லை. கருணையுடன் அவனை ஒரு மயிலாகவும் ஒரு சேவலாகவும் மாற்றினார். அதனால்தான் இன்று முருகன் மயிலில் ஏறி சேவலுடன் செல்வதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் முருகன், வீரத்துக்கும் ஞானத்துக்கும் தேவதூதன்.